தொடர்ந்து மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரியகுளத்துல செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. சசிகலா குடும்பம் ஆட்சியில் இருக்கும் வரை இரு அணிகளும் இணைவது சாத்தியமில்லை அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு. கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தின் பிடியில் இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, இப்போ தகவல் என்னென்ன, இரு அணிகள் இல்ல, கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் இதில் இணைந்து பேச வேண்டும், இணைந்து அதற்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஸோ அதையே நாம் சரியா புரிந்து கொண்டு அதை அணுக வேண்டும். எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஒரு ப்ரீ கண்டிஷன் வச்சோம்னா அது சக்சஸ் ஆகாது, அது வெற்றி அடையாது. அதனால இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னா முதல்லயே அந்த பேச்சுவார்த்தை முடிவு ஏற்பட்டுவிடும். ஆனால் அவர்கள் கூறிய கருத்து ஏற்புடையதுதான். ஆனா அதை ஒரு கண்டிஷனை வைக்கக்கூடாது. அவர்களே முன் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகள், கட்சி தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் கொஞ்சம் விலகினால் கட்சிக்கு நல்லது, ஆட்சிக்கு நல்லது. அதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் பொதுமக்களும் விரும்புகிறார்கள். எல்லாத்துக்கும் நம்ம பொதுமக்கள்கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. பொதுமக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த வழி. அந்த வழியில் செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டு அந்த வழியை தவறவிடக்கூடாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2012ஆம் ஆண்டு என்ன சொன்னார்கள், எந்த அளவில் இந்த குடும்பத்தை மீண்டும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அந்த அளவில் தான் இப்போது அதை தான் முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். அதற்கு பேச்சுவார்த்தை என்பது அதற்கு சரியா இருக்கும். ஆனால் அது ஒரு கண்டிஷனா வைக்காம நம்ம பேச்சுவார்த்தை செய்யணும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். அது மட்டுமல்ல, வெகு விரைவில் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இது அரசு முடங்கி இருக்கிறது, அதை நாம் புரிஞ்சுக்கணும். மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கின்றன, அதனை பற்றி யாருமே கவலைப்படுற மாதிரி தெரியல. அதுதான் மிக மிக முக்கியம். என்னமோ நம்ம ஆபீஸ்ல உட்காந்து 2 ஃபைல கையெழுத்து போட்டா கிடையாது. ஃபீல்டுக்கு போகணும், யாரும் அது செல்வதில்லை. இப்ப திரும்ப இதே பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும். வெகு விரைவில் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாம் அதற்கு செயல்பட வேண்டும். அம்மா வழியில் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி என்று பெயரளவில் சொல்வதில் பிரயோஜனமே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. உடனடியாக இந்த இருக்கக்கூடிய தலைவர்கள் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு கொண்டு வந்து மீண்டும் நாம் அந்த ஆட்சியை நல்ல முறையில் நடத்த வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். இல்ல, அடிப்படையா இதுல எங்களுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. இது எங்களுடைய அடிப்படை கொள்கை. நாங்க எங்க கொள்கையில இருந்து மாற்றம் இல்லை அப்படிங்கறது தான் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கொள்கையில என்ன கொள்கையை ஒத்துருக்கும். கொள்கைங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வகுத்த கொள்கை, மக்கள் பணி, அதுதான் கொள்கை. இதெல்லாம் கொள்கையே கிடையாது. இது கருத்து வேறுபாடு. இதெல்லாம் கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பாலிசின்றீங்க. பாலிசி மக்களை முன்னிறுத்தியதான் பாலிசி. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதுதான் பாலிசி, அதுதான் கொள்கை. இதெல்லாம் ஒரு கொள்கையா? சசிகலா குடும்பத்தாரும் ஏற்பட்டது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அதுதான் முக்கியம். இவர்கள் இடைச்சொல்கள் போல வருவது தவறு என்று எல்லோரும் கருதுகிறார்கள். அதை நம்ம நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து தான். அதை பத்தி எனக்கு ஒரு சந்தேகமே கிடையாது. அவர்களா முன் ராஜினாமா செய்து ஒதுக்கி இருந்தால் நல்லது என்பது என்னுடைய கருத்து. இல்ல, அவர்களாக முன் வந்தா நீங்க தினகரன் சசிகலா குடும்பத்தார நீங்க சொல்றீங்க. அதான் சொல்றேன். இப்ப அதுதான் புரட்சி அம்மா அவர்கள் அதுதானே சொன்னாங்க 2012ஆம் ஆண்டு. அதுதானே அவர்கள் சொன்னது. ஒருவேளை அந்த தரப்புல அந்த முடிவு எடுக்காத பட்சத்துல இப்ப இரு அணிகளும் இணைவது அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில ஏதேனும் முட்டுக்கட்டை எடுப்பதற்கான சூழல் தானே இருக்கும். அதுக்கு என்ன தீர்வுங்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம இந்த பிரச்சனையை கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா இந்தியாவே தமிழகம் நோக்கி பார்வை இருக்கிறது. எவ்வளவோ பிரச்சனைகள், அங்க விவசாயிகள், அங்க டெல்லி மாநகர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு தலைக்குழுவு நமக்கு தேவையா? கிடையவே கிடையாது. இதற்கு ஒரு வெகு சீக்கிரத்தில் இதற்கு முடிவு காண வேண்டும். அது ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் விவேகமான ஒரு முடிவாக இருக்கும்.